இந்தியா போஸ்ட் வங்கியின் வாடிக்கையாளர்களை குறிவைத்து மோசடி நடைபெற முயற்சி நடப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை. பான் கார்டை புதுப்பிக்குமாறு வரும் லிங்குகளை தொட வேண்டாம் என அறிவுறுத்தல். பெண்களின் உடல் அமைப்பை வர்ணித்து கூறுவது கூட பாலியல் சீண்டலுக்கு கீழ்தான் வரும். கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆந்திரா வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடன் வாகன பேரணி. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு டெல்லியில் ஆலோசனை. முதல் கூட்டத்திலேயே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு. 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்டர் செய்த தேஜஸ் விமானங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என இந்திய விமானப்படை தளபதி ஏபி சிங் கவலை. உற்பத்தியை அதிகரிக்க தனியார் உதவியை நாடவும் ஆலோசனை. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்கலாம் என அதிமுகவுக்கு பதில். உட்கார்ந்து போயிட்டார் பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பொள்ளாச்சி பாலியல் கொடுமை சம்பவம் தொடர்பான முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு. மாணவிக்கு பாதுகாப்பில்லை. சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பில்லை. யார் அந்த சாரு? ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடு. உண்மை குற்றவாளிகளை. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல, ஆதரவாளரே. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையா திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதுக்கு இந்த மாற்றம் கிடையாது. ஆனா திமுக காரன் இல்ல, திமுக உறுப்பினர் அல்ல, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. திமுக அனுதாபிக்கு அவ்வளவு செல்வாக்கா? பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அதனை முன்னெடுப்போம் என்றும் பேட்டி. ஒரு திமுக அனுதாபி இத்தனை சக்தி வாய்ந்த துணை முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியும் என்றால், ஒருவேளை குற்றவாளி சக்தி வாய்ந்த கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்திருந்தால் இந்த வழக்கிலே நீதி எப்படி கிடைத்திருக்கும்? சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் பாஜக சார்பில் வழக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. புதிய தமிழகம் பேரணிக்கு அனுமதி மறுத்தது குறித்து விளக்கம் அளிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். காவல்துறை அரசியல் ஏஜென்சி அல்ல, அரசு ஏஜென்சி என நீதிபதி வேல்முருகன் கருத்து.
கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகள், பள்ளிகளில் காலி இடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மாவட்டத்தில் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் காய்ச்சல் தடுப்பு முகாம்கள் அமைப்பு. வாகனங்களில் வருவோருக்கு HMP வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளதா என பரிசோதனை. வரும் 11ஆம் தேதி 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம் எங்கும் கல்லூரிகளில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற ஆட்டம் பாட்டத்துடன் கயிறு இழுத்தும் பானை உடைத்தும் மாணவ மாணவியர் உற்சாகம். சீர்காழி அருகே இந்து மத முறைப்படி திருமணம் செய்து கொண்ட தைவான் நாட்டு தம்பதி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இல்லறத்தில் இணைந்த ஜோடிக்கு உள்ளூர் மக்கள் வாழ்த்து. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இதுவரை சுமார் 41 லட்சம் பக்தர்கள் தரிசனம். தினமும் சராசரியாக 90,000 பேர் வருகை தருவதாக தகவல். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 2 விவசாயிகளுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள தேநீர் விருந்தில் பங்கேற்க அழைப்பு. விவசாயத்தில் புதுமைகளை புகுத்தி வெற்றி பெற்றதற்காக பாராட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் முதியவரை கீழே தள்ளி அரிவாளால் வெட்ட முயற்சி. ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்ததற்காக எதிர்த்தரப்பு தாக்குதல். நாகையில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை நேரில் ஆய்வு செய்தார் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர். விரைந்து நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் உறுதி. திருச்சி மாநகராட்சியுடன் அதவத்தூர் கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 7,80,00,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என உலக பொருளாதார மன்றம் கணிப்பு. அத்தியாவசிய துறைகளில் வேலைவாய்ப்புகள் பெருகும் என ஆய்வறிக்கை. சீனாவில் பனிக்காலத்தில் நடைபெறும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. காலநிலை மாற்றத்தால் மீன்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டதாக வேதனை. தனிமையில் வாழும் முதியோருக்கு ஆறுதல் தர வருகிறது ரோபோ நாய்க்குட்டிகள். நிஜ நாயை போன்றே அன்பை பரிமாறும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் உறுதி. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகே பரவும் காட்டு தீ. காடுகளை தொடர்ந்து வீடுகளிலும் தீப்பிடிக்கும் நிலையில் தப்பி ஓடும் மக்கள்.
இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 113 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி. தீக்ஷனா ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த போதிலும் இலங்கை அணி தோல்வி. விபத்தை சந்தித்த போதும் துவண்டு விடாத அஜித் குமார். துபாயில் மீண்டும் கார் ரேஸ் பயிற்சியை தொடங்கியதால் ரசிகர்கள் உற்சாகம். நடிகை நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு இறுதி விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். நடிகை ஹன்சிகா மோத்வானி மற்றும் குடும்பத்தினர் மீது வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டு. சகோதரரின் மனைவி அளித்த புகாரில் மும்பை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல். கேரளாவில் பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூர் கைது. நடிகை ஹனிரோஸ் அளித்த பாலியல் சீண்டல் புகாரில் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. சங்கர் இயக்கத்தில் உருவான கேம் சேஞ்சர் திரைப்படத்தை திட்டமிட்டபடி வரும் 10ஆம் தேதி வெளியிட ஏற்பாடு. லைகா நிறுவனத்தின் ரெட் கார்டு பிரச்சனையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தொடங்கியது டிக்கெட் முன்பதிவு. திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். HMP வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் தேவஸ்தான அறங்காவலர் குழு அறிவுறுத்தல். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்து விபத்து. மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்ற கர்நாடக மாநில பக்தர்கள் 17 பேர் காயம். முல்லை பெரியார் அணை பாதுகாப்பு தொடர்பாக தேசிய அளவிலான நிபுணர் குழுவை அமைக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 12 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை. பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் திருநாளையொட்டி மண்பானைகளை தயாரிக்கும் பணிகள் மும்முரம். கண்மாய்களிலும் மண்ணெடுக்க அனுமதிக்குமாறு தமிழக அரசுக்கு தேனி மாவட்ட உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பயன்பெறாதவர்கள் விண்ணப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மனுக்களை 3 மாதங்களில் பரிசீலித்து உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். இது குறித்து சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். தங்கம் விலை 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 57,800 ரூபாய்க்கு விற்பனை. குடியரசு தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம். தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக மக்களையும் சட்டமன்றத்தையும் அவமதிக்கும் வகையில் கருத்து பதிவிட்டதாக ஆளுநருக்கு பேரவையில் கண்டனம். தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என கோரிக்கை வைக்க ஆளுநருக்கு உரிமை இல்லை எனவும் சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம். தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர் தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுகவினர் நூதன முறையில் போராட்டம். திண்டிவனத்தில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை வாகனங்களில் ஒட்டிக்கொண்ட நிர்வாகிகள். தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம்.
அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் திமுக அரசு நடந்து கொள்வதாக விமர்சனம். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாகன சோதனை தீவிரம். வாக்காளர்களுக்கு வழங்க பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என ஆய்வு.